ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கோயின் ட்ரேட் அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் பிடிசியோட ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் பிடிசி வந்து எங்களுக்கு நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் பேசியிருப்போம் 1,04,000 சம்திங் போல் பேசியிருப்போம். 1,05,000 1,07,000 வரைக்கும் போகும்னு சொல்லி நாங்கள் லாஸ்ட்டாக இங்கே வச்சு பேசியிருப்போம். பட் மார்க்கெட் வந்து சொன்ன மாதிரி எக்ஸாக்டாக வித்தின் 3 டேஸில் எங்களுக்கு சொன்ன டார்கெட் கிட்டத்தட்ட 1,07,000 ஆனால் 1,07,000 போகல, 1,06,832 சம்திங் போச்சு. சரியா, அங்கே போயிட்டு சரியா அங்கே இருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு. சரியா, அந்த கீழே வந்ததுக்கான ரீசன் என்ன? ரீசன் ஒன்று வந்து எக்கனாமிக்கல் வைஸாக பார்த்தோம்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப்பும் எலான் மஸ்க்கும் அவங்க 2 பேருடைய சண்டை. சரியா, இப்போ டெக்னிக்கல் வைஸாக நாங்கள் பார்ப்போம். இப்போ டெக்னிக்கல் வைஸாக பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்துக்கிட்டு 2 விஷயம் நடந்துட்டுருக்கு. ஒன்று வந்து எங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது தானே, இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து எங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஃபேஸ் பண்ணியிருக்குது. மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு அங்கே இருந்து கீழே வந்திருக்குது. சரியா, அங்கேருந்து கீழே வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் இதை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு இதை கிளியர் பண்ணிட்டு காட்டுறேன். இதை கொஞ்சம் நாங்கள் ஜூம் இன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கிட்ட ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் ஒன்று விளங்குது. காட்டுறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வேணாங்க எங்களுக்கு வந்து எங்கிட்ட ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் ஒன்று வேணாங்குது. சரியா, இப்போ அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்னில் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷோல்டர் இது. சரியா, ஹெட் இது, சாரி ஃபர்ஸ்ட் ஷோல்டர் இது, இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்னில் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷோல்டர் இது. சரியா, எங்களுக்கு ஹெட் வந்து இது, செகண்ட் ஷோல்டர் இது வந்து கீழே வந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஃபார்ம் பண்ணது. சரி, எங்களுக்கு ஃபார்ம் பண்ணது வந்து எங்கிட்ட செகண்ட் ஷோல்டர். சரியா, இந்த செகண்ட் ஷோல்டர்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால் எங்களுக்கு வெயிட் பண்ணுவேன். இந்த செகண்ட் ஷோல்டர்னு சொல்கிற என்னன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே இருக்கிற லிக்யூடிட்டிஸ் கிராப் பண்ணிட்டு தான் அந்த செகண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த லிக்யூடிட்டிஸை கிராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டான். சரியா, கீழே வந்து சரியா எங்கே வரைக்கும் வந்தான்னு சொன்னால் ஆல்ரெடி இருக்கிற ஒரு சப்போர்ட் லைன். சரியா, ஆல்ரெடி இருக்கிற ஒரு சப்போர்ட் லைனுக்கு தான் வந்தான் மார்க்கெட் வந்துட்டு அங்கே பார்த்தோம்னு சொன்னால் 1,02,000 வந்து 1.39 பில்லியன் டாலர்ஸ் லிக்யூடிட்டிஸ் இருக்குது. சரியா, அந்த லிக்யூடிட்டிஸ் கிராப் பண்ணாமல் எங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு இந்த எஃப்இஜி ஒன்று மார்க் பண்ணிக்கிறேன் தானே, இந்த ப்ளூ கலர் ஜோன், இந்த எஃப்இஜி வந்து நான் உங்களுக்கு வீக்லி சார்ட்டில் காட்டுறேன். இது வந்து டெய்லி சார்ட்லேயும் ஒரு எஃப்இஜி தான், அதே மாதிரி வீக்லி சார்ட்லேயும் ஒரு எஃப்இஜி தான். சரியா, அதே மாதிரி வீக்லி சார்ட்லேயும் ஒரு எஃப்இஜி. சரியா, இப்போ இந்த எஃப்இஜியை வந்து எங்களுக்கு சின்ன ஒரு போர்ஷன். சரியா, சின்ன ஒரு போர்ஷன் பார்த்தோம்னு சொன்னால் 25% சொல்லுவோம். வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். எஸ், ஃபிப் டூலில் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஃபிப் டூவில் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து 25% வீக்கில் வந்து 25% மார்க்கெட் வந்து கிராப் பண்ணிவிட்டு ஃபீஜை கிராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து அப்படியே மேலே போகிறான். சரியா, இப்போ மேலே போகிறான். இப்போ மேலே போயிட்டு எங்கே வரைக்கும் மார்க்கெட் போவான் அப்படின்னு இப்போண்ணா இப்போ மார்க்கெட் போகிறான். மார்க்கெட் எங்கே வரைக்கும் போகிறான்?
சரியா. இப்போ அது மேலே வரைக்கும் எங்கே வரைக்கும் போகிறான்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கே இருந்து இந்த சப்போர்ட்டில் இருந்து சரியா, இந்த சப்போர்ட் லைன் அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் இது வந்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சரியா. இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் சொல்கிறது வந்து ஒரு இன்டிசிஷன் பேட்டர்ன் சரியா. ஒன்று வந்து பிரேக் அவுட் ஆகலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் பிரேக் டவுனும் ஆகலாம், ரெண்டில் எது சரி ஒன்று நடக்கும் சரியா. பட் இப்போ வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் உள்ளுக்கு தான் இந்த பிடிசி வந்து ரன் ஆகிக்கொண்டு இருக்குது சரியா. எங்களுக்கு இங்கிட்ட 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று, இங்கே இருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு சரியா, இது இஎம்ஏ இருக்குது தானே, இந்த இஎம்ஏ வந்து 20 EMA, இந்த 20 EMAயில் ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணிவிட்டு கீழே வரலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே இருந்து அப்படியே மேலே போயிட்டு இங்கே 1,07,000 வந்து $353.68 மில்லியன் லிக்யூடிட்டிஸ் இருக்குது. அந்த லிக்யூடிட்டிஸை ஹண்ட் பண்ணலாம் சரியா. இங்கே இருந்து இந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஒன்று வச்சு லிக்யூடிட்டிஸ் ஹண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் விக்கோண்டை வச்சு எங்களுக்கு ஹண்ட் பண்ணிவிட்டு கீழே வரலாம் சரியா. அப்படி கீழே வந்துச்சுன்னு சொன்னால் திருப்பி இன்னும் ஒரு கேண்டில் வந்து எங்களுக்கு நெக்ஸ்ட் இங்கேருந்து ஒரு வேறு லெவல் ஒரு வால்யூம் ஒன்றோட எங்களுக்கு வந்து இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணலாம். பிரேக் அவுட் பண்ணி இங்கே வந்து ஒன்று ரீடெஸ்ட் தரணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் பிரேக் அவுட் பண்ணினதோட மார்க்கெட் வந்து இங்கே இருந்து 1,11,750 பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து $825 மில்லியன் இருக்குது லிக்விடிட்டிஸ் சரியா. இப்போ அந்த $825 மில்லியன் ஹண்ட் பண்ணுறதுக்கு போவாங்க. அப்போ ஒன்று இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு விற்க வச்சுட்டு உள்ளுக்கு வரணும் பேட்டர்ன் உள்ளுக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கேருந்து ஹை வால்யூம் ஒன்றோட போயிட்டு இங்கே இருக்கிற லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் இந்த பேட்டர்னை ஃபேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே டம்ப் ஆகணும். அதையே கீழே டம்ப் ஆகணும்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் 1,200,000 வந்து $1.39 பில்லியன் இருக்குது சரியா. அதே மாதிரி 98,000லையும் 983 சம்திங் டாலர்ஸ் வந்து எங்களுக்கு இருக்குது. $983 மில்லியன் எங்களுக்கு வந்து லிக்விடிட்டிஸ் இருக்குது சரியா. அதே பார்த்தோம்னு சொன்னால் வெயிட் பண்ணுங்கள், எங்களுக்கு வந்து இப்போ எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குது. என்னென்னு சொன்னால் இங்கே இப்போ இருக்குதான் இந்த கேண்டில் வந்து இங்கே இருந்து ஃபோர்ஸாக போயிட்டு இந்த 1,07,000 டேப் பண்ணி அங்கே இருக்கிற லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணிட்டு வரோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கேருந்து பிரேக் அவுட் பண்ணி 11,750 வரைக்கும் போகணும். ஆனால் அந்த 11,750 போகும் வரைக்கும் சார்ஜஸ் குறவு. ஏன்னு சொன்னால் ஒன்று வந்து இங்கேருந்து போய்ட்டு லிக்விடிட்டி இப்போ அப்சைட் லிக்விடிட்டியை கிராப் பண்ணிச்சின்னு சொன்னால் மார்க்கெட் வந்து டவுன் சைட் தான் வரணும் சரியா. அப்போ ஃபஸ்ட்டு கேட்குற லிக்விடிட்டிஸ் இது சரியா. அப்போ இந்த லிக்விடிட்டியை கிராப் பண்ணிட்டு மார்க்கெட் டவுனில் வந்து இங்கே இருந்து திருப்பி மறுவ பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்து மறுவ மேலே போகணும். அப்படி இல்லையா இங்கேருந்து இந்த கேண்டில் வந்து இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி ரீடெஸ்ட் ஒன்று எடுத்து இந்த லிக்விடிட்டிஸை ஹண்ட் பண்ணணும். ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஒரு சின்ன கரெக்ஷன் ஃபேஸ் பண்ணி கரெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு திருப்பி மேலே போயிட்டு இந்த லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணணும். அப்படி இந்த லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணிச்சுன்னு சொன்னால் திருப்பி மார்க்கெட் கீழே வரும். மார்க்கெட் எப்படியும் கீழே வரணும் என்ன சொன்னால் கீழே உள்ள லிக்விடிட்டிஸை ஹண்ட் பண்ணுறதுக்காக சரியா. ஆனால் இங்கிட்ட வந்து எங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த சான்சஸ் இருக்குது. என்னென்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு வந்து அப்சைட் லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணுவோம். அப்சைட் லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து டவுன் சைட் லிக்விடிட்டிஸ் கிராப் ஆகும். ஏன்னு சொன்னால் இப்போ மார்க்கெட் மேக்கர்ஸுக்கு தேவை வந்து லிக்விடிட்டிஸ் கிராப் பண்ணுறது. அவங்களுக்கு வந்து மணி மேக் பண்ணுறதுக்கு அவங்க வந்து லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணணும் சரியா. இப்போ அவங்க வந்து என்ன ப்ளே பண்ணுவாங்கன்னு சொன்னால் முதலாவது அப்சைட் லிக்விடிட்டிஸ். ஏன்னு சொன்னால் அப்சைட் லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணேன்னு சொன்னால் டவுன் சைட் லிக்விடிட்டிஸ்
ஃபஸ்ட்டுக்கு அப் சைட் லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணிவிட்டு திருப்பி டவுன் சைட் லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணணும். அது ரீசன் சொன்னால், இப்போ டவுன் சைட் லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணிட்டேன்னு சொன்னால் திருப்பி மறுவா அப் சைடில் வந்து பார்த்தேன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து லிக்விடிட்டிஸ் இருக்கும். சரியா, அவன் வந்து ஃபஸ்ட்டுக்கு கீழே வந்துட்டு மறுவா மேலே போனான்னு சொன்னால் மறுவா கீழே இருக்கும். சரியா, கீழே இருக்கிறத வந்து மறுவா கிராப் பண்ணி கொள்ளலாமல் இருக்கும். சரியா, அப்போ அதால் அப் சைடை கிராப் பண்ணிவிட்டு கீழே வந்து கீழே கிராப் பண்ணிட்டு திருப்பி மறுவா இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக ஸ்டார்ட் பண்ணுவான். சரியா, அப்போ நாங்கள் இதை வீக்லி சார்ட்டில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ வீக்லி சார்ட்டில் இப்போ பிடிசி டவுன் சைட் வரேன்னு சொன்னால் எந்த லெவலுக்கு வருவான் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு வீக்லி சார்ட்டில் வந்து இப்போ பார்க்கலும் எஸ் வெயிட் பண்ணுங்க, சாரி, வீக்லி சார்ட்டில் வந்து இந்த 20 EMA இருக்குது. இந்த 20 EMA மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணினாலும் எங்களுக்கு இப்போ வரைக்கும் பார்த்தா எங்கிட்ட வந்து எந்த ஒரு ரீடெஸ்ட்டும் இல்லை. சரியா, எந்த ஒரு ரீடெஸ்ட்டும் எங்களுக்கு மார்க்கெட் தரலை. சரியா, இப்போ மார்க்கெட் என்ன செய்யலாம்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி தான் மேடிக்கிற அப்சைட் லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணிவிட்டு அங்கே மேலிக்கிற அப்சைட் லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே வந்து எங்கே வரைக்கும் வரும்னு சொன்னால் இந்த இஎம்ஐ இருக்குது தானே, இந்த இஎம்ஐ வரைக்கும் வந்துட்டு, சரியா, இந்த இஎம்ஐல இருந்து நான் இப்போ இங்கே மார்க் பண்ணிட்டு ஒரு எஃப்இஜி கேப் வீக்லி சார்ட்டில். சரியா, அப்போ எங்களுக்கு வெயிட் பண்ணுங்க, எஸ், அப்போ எங்களுக்கு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு அங்கேருந்து கீழே வந்து இந்த கோல்டன் ரேஷியோ இருக்குது தானே, இந்த ஃபிப் டூலில் கோல்டன் ரேஷியோ, இந்த கோல்டன் ரேஷியோவுக்கு வந்து இந்த ஃபிப் டூலில் வந்து 25% ஓ 50% ஃபில் பண்ணிவிட்டு, சரியா, ஃபில் பண்ணி விக்கொண்டை வச்சு தான் ஃபில் பண்ணும். ஃபில் பண்ணுறேன்னு சொன்னால் விக்கொண்டை வச்சு ஃபில் பண்ணிவிட்டு அங்கே இருந்து மார்க்கெட் மேலே மூவாக இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே மூவாக ஸ்டார்ட் ஆகும். ஏன்னு சொன்னால் இந்த இஎம்ஐயில் ரீடெஸ்ட் எடுத்த மாதிரியும் இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு 93,500, சரியா, 93,500 பார்த்தோம்னு சொன்னால் வெயிட் பண்ணுங்க, ப்ளஸ் உங்களுக்கு டீல் பண்ணிட்டு காட்டுறேன். இந்த 93,500 to 91,000 அந்த ஜோன் இருக்குது தானே, அது வந்து ஆல்ரெடி எங்களுக்கு வந்து வீக்லி சார்ட்டில் பார்த்தாலே விளங்கும், ஆல்ரெடி இருந்த பர்ஃபெக்டான ஒரு சப்போர்ட் ஜோன். சரியா, அதுக்கப்புறம் அந்த சப்போர்ட் ஜோனில் வந்து ஒரு பெரிய ஒரு கேண்டில் வால்யூமோட பிரேக் டவுன் பண்ணியிருப்பாங்க. பண்ணிவிட்டு அங்கேருந்து திருப்பி ரீக்ளைம் பண்ணுறதுக்கும் பெரிய ஒரு வால்யூம் உள்ள ஒரு கேண்டிலோட தான் ரீக்ளைம் பண்ணியிருப்பாங்க. சரியா, இப்போ பண்ணினதால் இப்போ வந்து எங்களுக்கு அதுதான் சொல்லி இப்போ அந்த சான்சஸ் என்ன இருக்குதுன்னு சொன்னால், லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்து இங்கே ஒரு விக்கோனை வச்சுட்டு, சரியா, இந்த சப்போர்ட் லைன் இருக்குது தானே, இந்த சப்போர்ட் லைனில் எங்களுக்கு திருப்பி இன்னொரு சப்போர்ட் ஒன்று ஃபேஸ் பண்ணிவிட்டு, சப்போர்ட் ஜோன் சப்போர்ட் ஒன்று ஃபேஸ் பண்ணிவிட்டு சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து 50 கோல்டன் ரேஷியோவில் வந்து எஃப்இஜி ஃபில் பண்ணிவிட்டு அங்கே இருந்து அப்போ டவுன் சைட் லிக்விடிட்டிஸ் ஆல்மோஸ்ட் எல்லாம் கிராப்ட். சரியா, அப்போ இன்னும் ஒரு லிக்விடிட்டிஸ் இருக்குது, 83,000 சம்திங் இருக்குது. இருந்தாலும் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் வந்து 83,000 போகிறதுக்கான சான்சஸ் இல்லை. அப்படி அதையும் மீறி இப்போ இந்த சப்போர்ட் ஜோனை பிரேக் டவுன் பண்ணி இந்த எஃப்இஜி எல்லாம் ஃபில் பண்ணிட்டு அதையும் மீறி போச்சுன்னு சொன்னால் அங்கே அந்த லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே வரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த சப்போர்ட் ஜோனை எங்களுக்கு வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு எஃப்இஜியை ஃபில் பண்ணிவிட்டு இங்கேருந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகணும். அப்படியும் இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த இஎம்ஐக்கு தான் இந்த 20 EMA பிக்
இந்த 20 மேலே சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து 3 சினாரியோ இருக்குது. அந்த 3 சினாரியோ வந்து சொன்னேன் உங்களுக்கு. நான் திருப்பி நடக்க சொல்கிறேன். இந்த ப்ரெஷ் அழிச்சிட்டு முதலாவது சினாரியோ என்னன்னு சொன்னால், மார்க்கெட் வந்து எங்கே இருந்து மேல் அப் சைட் லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணும், அங்கேருந்து மார்க்கெட் டவுன் சைட் வந்து இந்த இஎம்ஐயோட சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அதே மாதிரி தான் அப் சைட் லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணிட்டு மார்க்கெட் கீழே வந்து இங்கே இருக்கிற இந்த சப்போர்ட் ஜோன் இருக்குது தானே, இதில் வந்து மார்க்கெட் டேப் ஒன்று பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகணும். அப்படியும் இல்லைன்னு சொன்னால் கீழே இருக்கிற எஃப்இஜியில் வந்து 50%, 25 to 50% ஃபில் பண்ணிட்டு அங்கேருந்து மார்க்கெட் மேலே போகணும். சரி, அப்படியும் இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு மார்க்கெட் இப்போ டவுன் ஆகி மார்க்கெட் டம்ப் ஆகி கீழே இருக்கிற டவுன் சைட் லிக்விடிட்டிஸ் கிராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போகணும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த சான்சஸ் நான் சொன்ன மாதிரி டவுன் சைட் லிக்விடிட்டிஸை ஃபஸ்ட்டுக்கு வந்து மார்க்கெட் கிராப் பண்ண மாட்டான். ஃபஸ்ட்டுக்கு வந்து அப் சைட் லிக்விடிட்டிஸ், ரெண்டாவது டவுன் சைட் லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணிவிட்டு சரியா இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போவான். எதுக்காகன்னு சொன்னால் மூணாவது அப் சைட் லிக்விடிட்டிஸ் இருக்கும். அந்த அப் சைட் லிக்விடிட்டிஸை மார்க்கெட் கிராப் பண்ணுவான். சரியா, அதுதான் மார்க்கெட் மேக்கர்ஸ் செய்கிற வேலை. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து 3 சினாரியோ சொல்லியிருப்பேன் இல்லையா. இப்போ அந்த 3 சினாரியோட சேர்த்து 4வது ஒரு சினாரியோ பார்ப்போம். 4வதாக ஒரு சினாரியோ என்னன்னு சொன்னால், எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டே சார்ட்டில் காட்டுறேன். ஃபஸ்ட்டுக்கு வந்து மார்க்கெட் இப்போ இங்கேருந்து 1,07,000 போயிட்டு ஒன்று விற்க வைக்கலாம். விற்க வச்சு அங்கேருந்து ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வந்து $1,00,000 வரைக்கும் வரலாம். $1,00,000, 1,02,200, இப்போ 1,02,200 வரைக்கும் வந்துட்டு அங்கே இருந்து இங்கேயும் வந்து ஒரு விற்கொண்டு வைக்கலாம். வச்சுட்டு எடுத்துட்டு இங்கே இருந்து மார்க்கெட் திருப்பி மேலே வரலாம். மேலே வந்து 1,11,750 வரைக்கும் வந்து அங்கே இருக்கிற லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணிவிட்டு அங்கே இருந்து மார்க்கெட் கீழே வரதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஏன்னு சொன்னால் இப்போ அவனுக்கு தேவை வந்து லிக்விடிட்டிஸ். சரியா, இப்போ இங்கேருந்து ஃபஸ்ட்டுக்கு வர்றது ஒன்று சரியா, அங்கேருந்து திருப்பி வருது 2வது, இங்கேருந்து திருப்பி மரம் மேலே போகுது 3வது. இப்போ மரம் அங்கேருந்து கீழே வந்துச்சுன்னு சொன்னால் கீழே 98,000 லிக்விடிட்டிஸ் இருக்குது. இப்போ அங்கேருந்து வருதுன்னு சொன்னால் 4வது.